ஆஃபீஸ்லேயே பேசியிருக்கலாமே. இவ்வளோ தூரம் காரில் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க சார்? ஆஃபீஸில் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல. ஸோ அது வேணான்னு தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படிங்களா சார்? அப்போது இப்போ நான் உங்கள் கூட காரில் ஏறி வந்தது மட்டும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா? ம் எல்லாத்துக்கும் ரீசன் கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாது, ஓகேவா? ம் எப்படி தான் இந்த டியூப் லைட்டுக்கு புரிய வைக்க போகிறேனோ தெரியலை. யாழு, ஒரு நிமிஷம் கண்ணை பாரு. என்ன சார் இருக்கு அந்த கண்ணில்? முட்டை கண்ணு மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டே வேற இருக்கணுமா? போகிறேன் சார், எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. யாழினி, இங்கே பாரு. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து என் மனசு பறி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இது இந்த வயசில் வர பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு காதலிச்சு விளையாடுற வயசு போயிடுச்சு. எனக்கு தெரியும் இவனா வந்தான் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு தானே யோசிக்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். நான் சொல்லலைன்னா கூட என் கண்ணை பார்த்தே நீ புரிஞ்சிருப்ப. அதே மாதிரியே ஓ மனசுலையும் நான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. அதனால நான் உன்கிட்ட டைரக்டாகவே கேட்குறேன் யாழினி. ஐ ஐ ஐ லவ் யூ. வில் யூ மேரி மீ? யாழினி, ஒன்று தான் கேட்குறேன், ப்ளீஸ். நோன்னு மட்டும் சொல்லிடாத. நீ யோசிச்சு கூட பதில் சொல்லு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல சார். எனக்கு மலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா? இது வாழ்வாழ் சாவாரா? இல்லை இல்லை சொல்லை ஒரு கணம் போதும். இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? எனக்கு கொஞ்சம் 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 டைம் வேணுமா? டைம் எவ்வளோ நாளும் எடுத்துக்கோ. ஆனால் நோ மட்டும் சொல்லிடாத. ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னா கூட நான் கேட்டிருப்பேன். ஆனால் என்னோட வீட்டு சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. நான் தான் எல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா உனக்கு ஓகேவா? சார் இப்போ உங்களுக்கு தோணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது தான் தோணும் நம்ம ஸ்டேட்டஸில் ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நாங்கள் வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எங்களுக்கு பெருசாக ஆசையெல்லாம் கிடையாது. நிம்மதியாக வாழணும், அவ்வளோ மட்டும்தான். ஆனால் உங்களை இங்கே பாரு யாழினி, நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் அவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னோட ஃப்ரெண்ட் ஆதி தான் பெரிய டாப் மோஸ்ட் பணக்காரங்களில் ஒருத்தன். அவன் கூட நான் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்காக நான் ஒன்றும் பணக்காரெல்லாம் கிடையாது. நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா கவர்மெண்ட் டாக்டர். நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இந்த கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். உனக்கு தான் தெரியுமே. அண்ட் ஃப்யூச்சரில் சொந்தமாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கான பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் நீங்கள் மிடில் கிளாஸ்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ பேசுகிறீங்க. எங்கள் வீட்டில் மிடில் கிளாஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? எங்கள் அப்பா கார்பெண்டர், எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எங்களுக்கு எங்கள் அப்பா கொண்டு வர வருமானத்தில் இருந்தால் எங்களோட படிப்பு செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே போகுது. இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு 1 மந்த் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ்லாம் கண்ட்ரோலில் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் சார் எங்கள் வாழ்க்கை. நான் பாட்டுக்கு வேலை செய்கிறேன்னா, வீட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னா அப்படின்னு இருக்கேன். தயவு செஞ்சு அதெல்லாம் கெடுத்து விட்டுறாதீங்க சார். இந்த காதல் கத்திரிக்காய் பின்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தோன்னு வைங்க, அப்புறம் என்ன பிடிச்சி எவனுக்காவது கட்டி வச்சிருவாங்க. அதனால இந்த லவ் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. கொஞ்ச நாளாவது பேரண்ட்ஸ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன் யாழு, நீ யோசிக்காமலே பேசுகிற. எனக்கு உண்மையாகவே உன்னை பிடிச்சிருக்கு. அது நீ அழகாக இருக்கிறன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் இல்லை. அழகெல்லாம் தாண்டி சம்திங் ஸ்பெஷல். யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். காமெடி பண்ணாதீங்க சார். யாழு, ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு, ப்ளீஸ். யோசிக்கிறதுக்கு இதில் என்ன சார் இருக்குது? இவ்வளோ வருஷம் பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதனால பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கண்டிப்பாக. எனக்கு இந்த காதல் விவகாரம்லாம் எனக்கு வேண்டாம் சார், ப்ளீஸ். நான் கிளம்புறேன் சார், எனக்கு டைம் ஆகுது. சத்தியமாக தெரியலடி, உன்னை எப்படி தான் காதலிக்க வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னைக்கு தானே லவ் சொல்லியிருக்கோம், போக போக பார்ப்போம். இந்த வருஷம் வேற இவகிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறான்னு தெரில. அவளாவது பேசியிருந்தா கண்டிப்பாக அவள் சொல்கிறதான் இவ கேட்டிருப்பா. அப்படியே நமக்கும் லவ் செட் ஆகிருக்கும்.
அதுக்காக ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அவ சொன்ன மாதிரி எவனாவது இவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம பாட்டுக்கு எங்கிருந்தாலும் வாழ்க்கைன்னு பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியதான். கண்டிப்பா இவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சுட்டா இவ வீட்டில் நம்ம அம்மா வச்சு பேசிக்கலாம். காரை காணலன்னு பார்த்தா ஆளு இங்க வந்து நிக்கிறாரா? ஓகே ஓகே, நம்ம பார்க்காத மாதிரியே கிளம்பிடுவோம். என்னடி ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான். சரி சரி, போய் கை காலெலாம் கழுவிட்டு வா, அம்மா காப்பி போட்டு தரேன். சரிம்மா. நம்ம தகுதிக்கு மீறி நம்ம எதையும் ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சரியாக வராது. அவரை பற்றி நம்ம மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சுனாலும் அதை அப்படியே புதைச்சிடணும். நம்ம அவர் சொன்ன உடனே பல்ல இழிச்சிட்டே ஈன்னு போனோன்னா அதுக்கப்புறமா கஷ்டம் வரும்போது நான் தான் அதையெல்லாம் அனுபவிக்கணும். அதே மாதிரி வீட்டில் என்ன எவ்வளோ நம்பிக்கையாக படிக்க வச்சுருக்காங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க. இப்போல்லாம் என்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம வீணடிக்கக்கூடாது. பணக்கார வீட்டு பொண்ணு ஏழை பையனை காதலிச்சா கூட தப்பு கிடையாது. ஆனால் பணக்கார வீட்டு பையனை ஏழை வீட்டு பொண்ணு காதலிச்சா அது பெரிய தப்பு. பணத்துக்காகவே ஆழ மயக்கிறான்னு கேட்குற காலம். அதனால வேண்டாம்ப்பா, நமக்கு அப்படி ஒரு சவகாசமே வேண்டாம். ஆனாலும் இதெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுதே. இப்போ என்ன பண்ணுறது? வர்ஷிக்கிட்ட இதை ஷேர் பண்ணலாமா? அவள் தான் என் ஃபோனையே எடுக்க மாட்டாளே. இருக்கட்டும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. சொல்லியாளு. அப்பாடி, ஃபோன் எடுத்துட்டியா? என்னடி ஆச்சும்மக்கா, உனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனால தான் என்ன விளக்கி வைக்கிறியா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் பேசி என்ன கொல்லாதடி. நீ என்னடி தப்பு பண்ண போற? என் மேலே உயிராக இருக்கிற உன்னை நான் ஏண்டி அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க போகிறேன்? அப்புறம் ஏண்டி என் கூட ஆஃபீஸில் பேசவே மாட்டேங்கிற? அது இல்லை யாழு, ஆஃபீஸில் என்னோட நிலமை தான் உனக்கே தெரியுமே. வெங்கட் சார்லாம் என்னை எப்படி படுத்தி எடுக்கிறாரு. நான் உன் கூட க்ளோஸாக இருந்தால் அதுக்கப்புறம் உனக்கும் அதே நிலமை வந்துடும். அதுக்காக தான். சரி ஓகே, அதுக்காக வீட்டுக்கு வந்து கூட பேச மாட்டியா என்ன? வீட்டுக்கு வந்து பேசிட்டு திருப்பி ஆஃபீஸ்க்கு போனாலும் உங்ககிட்ட பேசணும்னு தோணுதுடி. அதனால தான் நான் ரொம்ப மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். என்னை மன்னிச்சிருடி. சரி சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு தான் அதுக்கு ஆதிச வச்சாரே ஆப்பு. வெங்கட் சார் உங்ககிட்ட வேலையை வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது தானே அவர் வந்து ரியா மேடம் கேபின்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்டாங்க. ஒரே அசிங்கமா போச்சுடி அவனுக்கு. அது என்னமோ உண்மைதான். சரி சரி, நீ சொல்லியாளு, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. அதுக்காக தான் கால் பண்ண வருஷமா. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஏன் வீட்டில் ஏதாவது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்களா என்ன? அட நீ வேற, அவங்க ஒரு சைடு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறாங்க தான். அப்போ கூடிய சீக்கிரம் கல்யாணம் இருக்கு, அதை சொல்றதுக்கு தானே கால் பண்ண. அட நீ வேற, நான் சொல்ல வரதை கேளுடி. சரி சொல்லு. அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியலடி. அது வந்து ஐயோ, அது வந்து போயின்னு சொல்லாம என்ன சொல்ல வரையோ அதை சொல்லுடி. எனக்கே டென்ஷன் ஆகுது. அது நம்ம ஆஃபீஸில் என்ன நகுலண்ணா உனக்கு ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா என்ன? ஏய், எப்படி உனக்கு தெரியும்? அப்போ அதுதான் உண்மையா? ஆமாடி, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் நீ நடந்த கதையை சொல்லு, அப்புறமா நான் சொல்றேன். முகத்துக்கு நேரா ஐ லவ் யூ, யூ மேரி மீ அப்படின்னு கேட்குற பையன்லாம் இந்த காலத்தில் இருக்கிறதே அதிசயம் தாண்டி. ஸோ லக்கி யூ ஆர். நீ வேற, நம்ம எதுக்கு பெருசா ஆசைப்படணும்? அதெல்லாம் இல்லடி வர்ஷி. அவர் தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? அப்போ உனக்கு நகுலண்ணாவை பிடிக்கலையா என்ன? பிடிக்கல அப்படின்ட்டுலாம் இல்லடி. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அடுத்த ஸ்டெப்க்கு போற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு தகுதியும் கிடையாது மக்கா. இங்க பாருடி, காதலுக்கு என்னடி தகுதி இருக்கு? ஒரு தகுதி மட்டும் காதலுக்கு, அது மட்டும்தான். என்னடி அது? ஒன்றும் கிடையாதுடி, நல்ல விதத்தில் பிறந்திருக்கணும், அதுதான், அது மட்டும்தான். இங்கே பாரு வர்ஷிமா, அப்படியெல்லாம் பேசாத. அவன் ஒரு சாக்கடை. அந்த மாதிரி ஒரு பையனுக்கு அப்படி ஒரு கேவலமான புத்தி தான் தெரியும். நகுலண்ணாக்கு என்ன பதில் சொல்ல போற? இடி வர்ஷி, இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கு, ஆனால் வாழ்க்கைக்கு என்னடி பொல்லாத தத்துவம் பேசுற? ஏய் இரு, இப்போ என்ன நகுலண்ணான்னு சொல்ற? இது எப்போதுல இருந்து நகுலண்ணா அண்ணான்னு சொல்ற? என்னையில இருந்து? அது கொஞ்ச நாளாவே அப்படிதான். அவரு என்கிட்ட நல்லா பேசுறாரு, நானும் நல்லா பேசுறேன். அதனால அவரு என்ன உன்னை பார்த்தாலே எனக்கு தங்கச்சி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால நீ என்ன சாரு மோரெல்லாம் கூப்பிடாண்டாம், அண்ணானே கூப்பிட்டுக்க சொல்லிட்டாரு. ஓ ஆமா, ஏன்?
சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி நீ கேட்ட நகுலண்ணா ப்ரப்போஸ் பண்ணாரா அப்படின்னு? அவரு உன்கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை முன்னாடியே சொல்லிட்டாரா என்ன? சே நாங்க 2 பேரும் நல்லா பேசிப்போம். ஆனா அவர் இப்போ வரைக்குமே உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாதுடி. அப்புறம் எப்படிடி உனக்கு தெரியும்? அதான் தெரியாதா என்ன? 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறது, அவர் அந்த கேபினுக்கு வந்தாலே நீ அப்படியே அவரை பார்க்குற விதமும் வெக்கப்படுறதும் எல்லாம் தெரியாதா என்ன? வர்ஷிமா, அது தாண்டி உண்மை. அவரு நம்மளோட கேபினுக்கு வந்தாலே நீ ஒரு மார்க்கமா பார்க்கறதும் அவரு ஒரு மார்க்கமா பார்க்கறதும் உங்க 2 பேரையும் நான் பார்க்கறதும் ஒரே கூத்து தான் போ. விளையாடாதடி. சரி சொல்லி தொலை. நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு வர்ஷி. என்ன குழப்பம் வேண்டி கிடக்கு இதுல? உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னே சொல்லு. உனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுமேடி. உண்மையாவே எனக்கு பிடிச்சிருக்குதாண்டி. ஆனா நான் அவர்கிட்ட என்னோட காதலை சொல்ல போறது கிடையாது. அப்புறம் அப்படியே மனசுக்குள்ளேயே காதல வச்சுட்டு இந்த ஒரு தலை ரகம் மாதிரி தெரிய போறியா என்ன? அப்படியெல்லாம் இல்லடி. ஆனா ஸ்டேட்டஸ்னு ஒன்று நம்ம பார்க்கணும்டி. கண்டிப்பா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப எதுக்குடி நீ யோசிக்கிற? இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழப்பாரு, அதுதாண்டி நிரந்தரம். ஆனா இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழ்ந்தா நமக்கு அடுத்தடுத்து வரதை பத்தி நம்ம எதிர்கொள்றதுக்கு மனசுல தைரியம் வேணும்டி. அதனாலதான் கண்டிப்பா நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னா திருப்பி எப்பவோ ஒரு வாட்டி வீட்டுல சம்மதிக்கல, சாரி யாழினி உனக்கு பிடிச்ச யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி உயிர் வாழ முடியும்? சத்தியமா சொல்றேன், அவரை பார்த்த நிமிஷத்துல இருந்து என்னோட மனசு என்கிட்டயே இல்லை. நானாவே இல்லடி, என் மனசு அவரை தான் தேடுது. ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவரு அங்க இங்கன்னு எங்கேயாவது வராரான்னு தான் என் கண்ணு தேடிட்டே இருக்கும். சொல்லி ஆளுமா. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், சவுண்டே இல்லை. யாழினி நம்ம கிட்ட உண்மையா இருக்குது போல நம்மளால உண்மையா இருக்க முடியலே. இன்னைக்கு அந்த ஆதி பண்ணதெல்லாம் அவகிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம். சரிடி மக்கா, லேட் நைட் ஆயாச்சு. இனிமே நேர்ல பார்க்கும்போது பேசிக்கலாம். சரியாடி? குட் நைட், நல்லா தூங்கு. சரிடி மக்கா, குட் நைட். ஹலோ, யாரு? என்ன இது புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க? யார் கூப்பிட்றாங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை ஸ்டெல்லா கூப்பிட்ட மாதிரி வேற யாராவது இன்னொரு கிட்னியும் கேட்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்களோ? ஐயோ அம்மாடி, இனிமே தரமாட்டேம்மா. 2 கிட்னியும் கொடுத்துட்டு நான் என்னடா பண்றது? ஹலோ. குரல் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நமக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக டைம் ஆகுது. யாரா இருக்கும்? யாரு நீங்க? நான் ஆதி பேசுறேன். இவர் எதுக்கு நமக்கு கால் பண்ணியிருக்காரு? ஆஃபீஸ் வரலையா இன்னைக்கு? இல்ல, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல. ஏன் ஆஃபீஸ்க்கு வரல? நான் ஆல்ரெடி ரியா மேம் கிட்ட லீவு சொல்லிட்டேன். எதுக்கு லீவு? நான் தான் லீவு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் என்ன? உங்க இஷ்டத்துக்கு இப்படி லீவ் எடுத்துட்டீங்கன்னா என்னோட 30 லட்சத்தை எப்படி அடைக்கிறதா? அதெல்லாம் 10 டேஸ்ல அடைச்சிருவேன். எனக்கு ஒரு பர்சனல் விஷயமா 10 டேஸ் லீவு தேவைப்படுது. அதனால நான் ஆல்ரெடி ரியா மேம் கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டேன். ஓஹோ. 10 நாளுக்கு அப்புறமா வரும்போது உங்களுக்கு தர வேண்டிய காசுல 25 லட்சத்தை தந்துருவேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் டேஸ்ல தந்துருவேன். ஓ அப்படியா? 25 லட்சம் ஒரே செட்டில் பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்கியா என்ன? காசு இப்ப வச்சில்ல, கண்டிப்பா காசு வரும். எப்படி காசு வரும்? யாராவது 25 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா சார், எனக்கு ஒருத்தங்க 25 லட்சம் தராங்க. நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேங்கிறதுக்காக இது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? எனக்கு 10 நாள் லீவு கேட்டிருக்கேன். 10 நாள் எப்படியோ சம்பளத்துல இருந்து பிடிச்சிட்டு தானே தருவீங்க, அப்புறம் என்ன? உனக்கு ரொம்ப தான் திமுருடி. உங்களுக்கு இல்லாத திமிரா? இப்ப எல்லாம் ஃபோன் பண்ணி என்னோட நிம்மதியை கெடுக்கலான்னு பாக்குறீங்களே, முதல்ல போனை வைங்க. கட் பண்ணிட்டியாடி? ஐயோ, இப்படி கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டாங்களே, பயமா இருக்கே. ஒரு 30 லட்சத்துக்காண்டி இன்னும் என்னென்ன பண்ண வேண்டிய இருக்குன்னே தெரியலையே. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ப்ளீஸ் நீ எனக்கு கொஞ்சம் தைரியம் கூட. தைரியமா இருடி அர்ஷினி, எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம்ல ஆப்ரேஷனே நடந்து முடிஞ்சிருக்கும். ஏய் எழும்படி. என்ன ஆதி சாருக்கு சவுண்ட் மாதிரி கேக்குது? சார் விடுங்க சார், கை எடுங்க. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? என்ன எதுக்கு இப்படி சாகடிக்கிற? என்ன சாகடிக்கிறதுக்கு நீ வந்திருக்கியா என்ன? எங்கடி ஓடுற? பப்ளிக்ல ஏதாவது பண்ண வச்சிடாத, வாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? 30 lakhs தர வேண்டியது இருக்கு, லீவ் போட்டுட்டு எங்கேயோ போறியோன்னு பாக்கலான்னு வந்தா நீ ஹாஸ்பிட்டல் வந்து கிட்னி தானம் கொடுக்குறியா? இப்ப மட்டும் நான் வரலன்னா என்னடி ஆயிருக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல சொல்லு.
ஏன் சார் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க? நான் என்னோட கிட்னியை தானே தானம் பண்ணுறதுக்கு வந்தேன். இப்போ என்ன கேடு வந்துச்சு உனக்கு கிட்னி டொனேட் பண்ற அளவுக்கு? ஏய் மானசா, என்ன பண்றடி நீ? இப்படி அழுது தொலைச்சா என்னதான் பண்றது? நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? ஏன் தெரியாம? தெரிஞ்சு தான் பண்ணுறேன். தெரியாமல் பண்ணுறதுக்கு நான் இன்னும் குழந்தையா? இப்போ உனக்கு ஒரு கிட்னியை டொனேட் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு 30 lakhs கொடுக்கணுமே, அதனால தான். டீ வாங்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்படி 30 lakhs தரணுன்றதுக்காக ஒரு கிட்னியை வித்துட்டு தான் நீ எனக்கு தரணுமா என்ன? நான் உன்கிட்ட 30 lakhs உடனே தான்னு கேட்டேனா? உடனே தானலாம் நீங்கள் கேட்கல. ஆனால் என்கிட்ட எந்த மாதிரி தப்பாக நீங்கள் பேசுனீங்க. 2 months வேணும்னா என் கூட பெட் ஷேர் பண்ணிக்கன்னு ஓப்பனாகவே என்கிட்ட அசிங்கமாக பேசுனீங்கல்ல. வேற மானசா, ஃபர்ஸ்ட் வா போலாம். போதும் சார், என்னை விட்டுருங்க. அந்த 30 lakhs உங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் என்ன அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. சனிக்கிழமை லீவ் அன்னைக்கு கூட என்ன வேலை செய்ய வைக்கிறீங்க. ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. என்னால் கேட்க கூட முடியாதுல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு தான் 30 lakhs கொடுக்கணுமே. போதும்டி ப்ளீஸ், மனசு வலிக்குது. எவ்வளோ டைம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. லிஃப்ட்டில் ஏறக்கூடாது, டைமுக்கு சாப்பிடக்கூடாது. ஏன் ஏன் நான் அந்த லிஃப்ட்டில் ஏறாமல் படிக்கட்டில் நடந்து வரதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சரி போதும், வா போலாம். நான்லாம் வரமாட்டேன். நான் 10 days லீவ் சொல்லிட்டேன். நான் லீவில் தான் இருக்கேன். அண்ட் என்னோட பர்சனல் விஷயம்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் லீவ் முடிச்சு வரும்போது உங்களுக்கு 25 lakhs இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 லட்சம் தான் இருக்கும். அதை நீங்கள் மந்த்லி பிடிச்சிக்கோங்க. ஐயோ ஐயோ, அறிவு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? உனக்கு இப்ப என்ன வயசு ஆகுது? இந்த வயசுல போய் நீ கிட்னி டொனேட் பண்றேன்னு சொல்லி நிக்கிற. சார், கரெக்ஷன், நான் டொனேட் பண்ணலை, நான் விற்க போகிறேன். எனக்கு காசு தேவை இருக்குது. மணி தேவைக்காக நான் என்னோட கிட்னியை விற்கிறேன். காசுக்கு தான் கொடுக்குறேன். நீங்கள் என்னோட வழியில் குறுக்க வராமல் இருங்க. மானசா, பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என் பொறுமையை சோதிக்காத. நான் அந்த 25 லட்சத்தை வாங்கி கொடுத்துறேன். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க ஃபஸ்ட்டு. மானசா, அப்படியெல்லாம் வேணாம். நீ அந்த 30 lakhsையுமே உன் சேலரியில இருந்து பொறுமையா கொடு, போதும். முடியாது. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட கடன்காரியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. 30 லட்சத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும். இவ வழியிலேயே போய் பேசினாதான் உண்டு. சரி ஓகே, எனக்கு இந்த 30 lakhs நீ தரணும். இப்போ 25 லட்சத்தை கொடுத்துட்டேன்னா மீதி 5 லட்சம் எப்போ கொடுப்ப? சார், என்னோட சேலரி மொத்தமாக கூட டிடக்ட் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நான் 5 லட்சத்தையே உங்களுக்கு அடைச்சிடுவேன். பைத்தியக்காரி. ஓகே, இந்த 5 லட்சத்தை நீ வந்து 2 வருஷத்துல திருப்பி கொடுக்கறதா சொல்ற, அதானே? அதான், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. அப்படியெல்லாம் பேச முடியாது, வாய் மூடிட்டு நில்லு. இந்த 5 லட்சத்தை நீ கொடுக்குற வரைக்கும் 2 வருஷம் நீ உயிரோட இருப்பியா? இப்படி ஒரு கிட்னியை கொடுத்துட்டு ஒரு கிட்னியை மட்டும் வச்சுக்கிட்டு? சார், 2ல் 1 தான் நான் கொடுக்குறேன். ஒரு கிட்னி என்கிட்ட தானே சார் இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது. ஆஹா, எதுவும் ஆகாதுன்னு நீ நம்பலாம். நான் எப்படி நம்புறது? காசை கொடுத்தவன் நானு. உனக்கு ஒண்ணுன்னா அப்புறம் நான் தானே 5 lakhs இல்லாம போகணும். சார், ஸோ நான் சொல்றதை கேளு. உனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த 30 lakhsஐ இப்பவுமே எடுத்து வை, இல்லைன்னா என் கூட வா, அவ்வளோதான். சார் ஆல்ரெடி நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதை நம்பி அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. இனிமே தரலன்னு சொன்னால் என்ன சார் பண்ணுவாங்க? காசு வாங்கிட்டியா? இல்லை சார், ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தருவாங்க. அப்படிதான் ஸ்டெல்லா சொன்னான். ஏண்டி, 25 லட்சத்துக்கு ஒரு கிட்னி வைக்கிறேன்னு சொல்ற, அட்வான்ஸ் காசு கூட அவங்க இன்னும் கொடுக்கல. இவ்வளவு பைத்தியமாவே இருப்ப நீ. அவங்க ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு காசு தராம ஏமாத்திட்டாங்கன்னா என்னடி பண்ணுவ? ஐயோ ஆமாம்ல, அவங்க தரலன்னா நான் என்ன பண்ணுறது? இருங்க சார், நான் அவங்க கிட்ட போய் அட்வான்ஸாக கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டி பைத்தியக்காரி, கொஞ்சம் வாயை மூடு. உன்னோட கிட்னியை வித்துதான் என்னோட அந்த மணியை கொடுக்கணும்னு எந்த தேவையில்லை. வா ஃபர்ஸ்ட் வெளியே. சார், யாரு சார் நீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? ஓ, நீதானா அவ? என் தாத்தாவுக்கு அவ கிட்னியை டொனேட் பண்றேன்னு சொல்லியிருக்கா சார். என்ன பண்றீங்க நீங்க? கே, ஓ தாத்தாவுக்கு நீ கிட்னி கொடுக்க மாட்டியா? அவ தான் கொடுக்கணுமா என்ன? அவளுக்கு என்ன வயசு ஆகுது? உன் தாத்தாவுக்கு என்ன வயசு ஆகுது? 70 வயசு ஆகுற உன் தாத்தாவுக்கு கிட்னி வேணும். அதுவும் 20 வயசு ஆகுற பொண்ணுகிட்ட இருந்து நீ கிட்னியை வாங்கி 70 வயசு ஆகுற தாத்தாவை வாழ வைக்க போற. சார், நான் ஒன்றும் அவளை கட்டாயப்படுத்தல. அவளாதான் கொடுக்குறேன்னு சொன்னா. ஆமா, நீ கேட்டதும் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனா அந்த அவளோட இயலாமையை நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திட்ட. அது என்னோட இஷ்டம். ஏய், இந்த மாதிரி என் முன்னாடி நின்று ஆர்கியூ பண்றதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க யார் சார்? அவ என்னோட ஃப்ரெண்டு. அண்ட் வர்ஷினிமா, இங்க பாரு, நான் உனக்கு 30 lakhs தந்துடுறேன். நீ கொண்டு போய் உங்க ஆஃபீஸ்ல கொடுத்துரு. சார் அவ தான் சொல்றாள சார் 30 lakhsையும் தந்துடுறேன்னு. அதை நான் வாங்கி அப்படியே உங்கள்கிட்ட தந்துடுறேன் சார். இல்லடி வாய முடிட்டு.
யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா என்ன? சார் என் தாத்தாவுக்கு குடும்பமே இருக்கு சார். ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். அதனால தான் நான் அவகிட்ட கேட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஓ, அவளுக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்ன உனக்கு? ஏய், உனக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லணுமா? ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்து அதே ட்ரெஸ்ஸோட தான் வரப்போறியா என்ன? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. மூஞ்சி பார், இஞ்சி தின குரங்கு மாதிரி. நம்ம கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் இங்க என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருக்கும் போல. சார் சொல்லு சித்தன், என்னாச்சு? சார் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கா? சொல்லுடா, என்ன பிரச்சனை? சார் வெளியில பிரஸ் மீடியாக்காரங்கெல்லாம் கூடிட்டாங்க. வாட்? எஸ் சார். நான் இங்க வந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? சார் எப்படியோ வெளியில நியூஸ் லீக் ஆயிடுச்சு. இப்போ லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. Damn it. நீங்கெல்லாம் என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க? சார் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்கள தடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவங்க லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், யார் என்ன எழுதுறாங்கலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா போட்டோ வெளியில வரக்கூடாது. முக்கியமா இந்த மேமோட போட்டோ வெளியில வரவே கூடாது. புரியுது சார். சரி வா மனசா, நம்ம கிளம்பலாம். எது கிளம்பலாமா? நான் ஏதாவது பண்ணாலே நீ குறுக்க வராமலே இருக்க மாட்டியா? நான் பாட்டுக்கு உன் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். ஏன்டா இப்படி படுத்து எடுக்கிறேன்னு? இங்க பாரு, சிச்சுவேஷன் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. நீ அடம் பிடிக்காம வா, ஃபர்ஸ்ட் நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். சிச்சுவேஷன்லாம் உனக்கு தான். எனக்கு என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தான் பெரிய கிரேட் பிஸ்னஸ்மேன். அந்த மாதிரி கிரேட் பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு வந்தா மீடியாக்காரங்களும் பத்திரிக்கைக்காரங்களும் வந்து என்ன ரீசன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ பதில் சொல்லணும். என்ன எதுக்கு இழுத்து விடுற? நீ பாட்டுக்கு இப்போ கிளம்பி போயிட்டீன்னா நான் போய் ஸ்டெல்லா கிட்ட சாரி சொல்லிட்டு திரும்ப கிட்னியை டொனேட் பண்ணுறதுக்கு போய் படுத்துக்குவேன். ஏய், அரஞ்சேன்னு வச்சுக்க. நீ எதுக்கடி அவகிட்ட போய் சாரி சொல்ற? அவ தான் உன்னை ஏமாத்தி அவ தாத்தாக்கு உன்கிட்ட இருந்து கிட்னி வாங்க பார்த்துருக்கா. என்னை ஏமாத்துறதுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. எனக்கு எல்லா விவரமும் இருக்கு. வாய் மூடிட்டு வாடி. பாரு, இந்த மாதிரி வாடி போடின்லாம் கூப்பிடுற வேலையை வச்சுக்காது, அப்புறம் நல்லா இருக்காது. ஏண்டி முழுசா 5 அடி கூட இல்ல, இத்தனோண்டு எலிக்குட்டி மாதிரி இருந்துட்டு என்கிட்ட எதிர்த்து பேசுறியா நீ? நான் ஒன்றும் எலிக்குட்டி மாதிரி இல்லை. நீ தான் ஜிம்முக்கு போய் இப்படி இருக்க. ஓகே, நம்ம சண்டைய அப்புறமா வச்சுக்கலாம். வா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போலாம். நான்லாம் வரமாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ. இங்க பாரு மனசா, ஒரு எல்லை வரைக்கும் தான் நானும் பொறுமையா இருப்பேன். அதுக்கப்புறம் தெரியல என்னோட கோவம் எப்படி இருக்கும்னு. தெரியாது, போடா. வாங்கின அறை இன்னும் உனக்கு பத்தாதா? சரி வா, ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன். இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வரணும். ஏய் விடுடா, எதுக்கு இப்படி மாஸ்க் எல்லாம் போட்டு என்ன கடத்தி கொண்டு போற மாதிரி போறான்? ஏய், வாயை மூடிட்டு வரியா? இல்லாட்டினா நாளைக்கு ஃபுல்லா உன்னோட ஃபேஸ் தான் நியூஸ் சேனல்ல போட்டு கிழிப்பாங்க. அதுக்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னோட இடுப்புலயே கை வச்சிட்டு இருக்க நீ? ஆசைதான் உன் இடுப்பு பிடிக்க. வரியா சும்மா?